ஒரு அமைதியான நகரத்தில் நந்தினி என்ற ஒரு சின்ன பெண் இருந்தாள். அவளுக்கு உலகிலேயே மிகவும் பிடித்தது அவளோட டெடி பியர். அது அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ இல்லாம நான் இருக்க முடியாது. நீதான் என் ஃப்ரெண்ட். அவள் எங்க போனாலும் அந்த டெடியை கூடவே எடுத்துச் செல்வாள். மாலை நேரம் மெதுவாக இரவாக மாறியது. அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. கடிகாரம் 12 மணி அடித்தது. அந்த நேரத்தில் ஒரு மெதுவான குரல் கேட்டது. நந்தினி, எழுந்திரு. யாரு யாரு பேசுறது? நான் தான் உன் நண்பன். முதலில் அவள் பயந்தாள். ஆனா அந்த குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. உண்மையாவே பேசுறியா? ஆமாம், நான் எப்பவும் உன்னோடு இருப்பேன். அடுத்த நாள் வரப்போகும் ஒரு விஷயத்த டெடி அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சது. நாளைக்கு அந்த பெரிய மரத்தடியில் போகாதே. ஏன்? அது எனக்கு ரொம்ப பிடித்த இடம். நம்பு, நான் சொல்வது உண்மை. ஆனா நந்தினி அதை சீரியஸா எடுத்துக் கொள்ளவில்லை. அடுத்த நாள் அவள் அந்த இடத்துக்கு போனாள். அவள் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போ ஒரு சத்தம். மரக்கிளை மெதுவாக முறிய ஆரம்பிச்சது. அது என்ன சத்தம்? அவள் மேலே பார்த்தாள். பெரிய கிளை கீழே விழப் போயிருந்தது. அவள் உடனே பின் சென்று தப்பித்தாள். அவளுக்கு உடனே புரிந்தது, டெடி சொன்னது உண்மை. நீதான் என்ன காப்பாத்தினே. நன்றி. நான் எப்பவும் உன்னோட இருப்பேன். சில நேரம் நம்மள காப்பாத்துறது நம்ம நம்பாத ஒன்று.